நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபமில்லாமா இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேண்டுவதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன் சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவியது என்றால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தோருக்கு எல்லாருக்காகவும் மரித்தோர்கள் என்றார்கள். பிழைத்திருக்கிறோம் இனி நாங்கள் எங்களுக்குள்ள என்று பிழைத்திருக்காமல் தங்கள் மரித்தோர்கள் என்று பிழைத்திருக்கும்படி அவர்கள் எல்லோருக்காகவும் மரித்தோரிலிருந்து நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியாமல் தங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற பழையவன ஒளிந்திருக்கிற எல்லாம் புதியவன. பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவியது. இந்த கொரிந்தியர் சபையில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது? எங்களை நெருக்கி ஏவுகிறது. எதுக்காக அப்படின்னா, அவருடைய அன்பு என்ன செய்யுதுன்னா, கொரிந்தியர் சபையில் என்ன செய்யுது? எங்களை ரொம்ப நெருக்குது. என்னென்னா, நீங்கள் எப்படியாவது எழும்பிருங்க, உங்கள் மேலே ஆண்டு ஒரு பெரிய ஒரு ஐக்கியம் வச்சுருக்கிறாரு, உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு கிருபைகளை வச்சுருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு வல்லமையை வைத்திருக்கிறாரு, நீங்கள் இப்படியே உட்காந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது அப்படின்னா, பவுலை நெருக்கி ஏவுதான். கொரிந்தியர் சபையில் இப்போ நீ போய் சொல்லி அவங்களுக்கு உபதேசம் பண்ணு, நீ இப்படியே விட்டுறாத, அவங்களுக்குள்ளே நிறைய கனிகள் இருக்குது, அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது, சபையில் நிறைய சாட்சிகள் இருக்குது, விட்டுறாத அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் அன்பு பவுலை நெருக்கி ஏவிச்சான்னா, அவங்களுக்கு உபதேசம் பண்ணி எப்படியாவது கனி கொடுக்குற மரங்களை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சான்? வேதத்தில் சொல்லப்பட்டது போல் பவுல் என்ன செய்கிறார்? ரொம்ப என்ன ஏவுது, கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது? என்னை நெருக்கி ஏவுது அப்படின்னா. நெருக்கி ஏவுதுன்னா எப்படின்னா, பவுல் என்னென்னா, பவுலோட மனப்போக்கு எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்மளை மாதிரி ஊழியம் செஞ்சிடணும், நம்மளை மாதிரி எழும்பி ஓடிடணும், நம்மளை மாதிரி என்ன செய்யணும், அநேக சபைகளை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குவம் தான் என்ன செஞ்சுருக்குது. பவுலுக்குள்ளே ஒரு பாரத்தை வைத்து என்ன செஞ்சார்? இந்த கொரிந்தியர் சபைக்குள்ளே போய் தட்டி எழுப்பு இந்த ஜனத்தை அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யற. அதான் சொல்கிறது, அப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டிகளாக இருக்கிறான், பழையவனை ஒளிந்து போயிடலாம், எல்லாம் புதியவன. அப்போ எல்லாமே புதியவனாக மாறிடுது. என்னென்னா, தேவனுக்குள்ளே எல்லாமே என்ன செய்யும்? புதியவனை. பழையனை ஒளிஞ்சு என்ன செய்யும்? எல்லாம் புதிய. ஒருத்தருக்கு கர்த்தருக்குள்ளே சிருஷ்டிகனாக மாறணும், கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? அவன் சீசராக மாறணும். அப்படி தான் என்ன செய்யுது? வேதத்தில் சொல்லப்படுது. அதான் பவுல் சொல்கிறாரு, என்னை கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்ய நெருக்கி ஏவுகிறது. கொரிந்திய சபைகளை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை தந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த சபைக்கு என்ன செஞ்சுறேன்? மாறி வந்து என்ன செய்கிறேன்? உங்களுக்கு வரங்களை குறித்து பேசுகிறேன், வல்லமைகளை குறித்து பேசுகிறேன், இந்த பாஷைகளை குறித்து பேசுகிறேன், உங்களுக்குள்ள கிருபைகளை குறித்து பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? என்னை நெருக்கி ஏவுகிறாரு. இப்படியெல்லாம் இருக்குது, நான் இப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறேன். நான் ஒன்றை பயன்படுத்துனது போல் பவுலை நான் ஒன்றை பயன்படுத்துறது போல் இந்த கொரிந்திய சபைக்குள்ளே இருக்கிற ஜனத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு? பவுலுக்கிட்ட என்ன செய்கிறாரு? பேசி நெருக்கி ஏவுறாராம். ஏவி என்ன செய்கிறாரா? இந்த உபதேசம் பண்ணு, எப்படியாவது என்ன செய்யுது? உபதேசம் பண்ணி எழுப்பிரு அப்படின்னு சொல்லி தான். அன்றைக்கி ஆதி திருச்சபையில் என்ன செய்கிறார்? ஆவியானவர் என்ன செய்கிறார்? பவுல் மூலியம் என்ன பேசினார்? பேசி அநேக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்கிறாரு? அநேகரை என்ன செய்கிறார்? எழுப்பினார். அன்றைக்கி வரங்களை என்ன செய்ய? கொரிந்தியர் சபைக்குள்ளே தான் அன்றைக்கி வரங்களையும் குறித்து பேச ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். அநேகரை சென்ற பின்பு யூதர்கள் அவர்களை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார். அவர்கள் யோசனைகள் சவுலுக்கு தெரிய வந்தது. அவன் கொலை செய்யும்படி அவனை இரவும் பகலும் கோட்டை வாசல்களில் காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியில் அவனை
கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து மதிலின் மேல் இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் சீசர்கள் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபாவும் அவனை சேர்ந்தவர்களும் அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தருடைய கண்ட விதத்தையும் அவனுடைய பேசியதையும் தமஸ்கோவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தெரியப்படுத்தி பிரசங்கித்ததையும் அவனுக்கு விவரித்து சொன்னார்கள். அதன் பின்பு அவன் எருசலேமில் அவனிடத்தில் போக்குவரத்துக்கு அர்த்தமாய் இருந்தான். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமே பிரசங்கித்து கிரேக்கருக்கும் பேசி அவர்களை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர்களை அதை அறிந்து அவர்களை சேம்களுக்கு அழைத்து கொண்டு போய் தஸ்ஸிக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதார் கலிலேயா சமாரியா நாடுகளிலும் சபைகளில் சமாதானம் பெற பக்திவிருத்தி அடைய கர்த்தருக்கு பயப்படுவதற்கு பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் நடத்த பெருகினார். பேதுரு போய் எல்லாவற்றையும் சந்தித்ததினாலே அவள் நித்தம் ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்தில் போனான். அங்கே 8 வருஷம் கட்டிலில் மேல் திமிர்வாதமாயிருந்த ஐயோனே என்று பேருள்ள ஒரு மனுஷன் கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐயனே, இயேசு கிறிஸ்து உன் குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போ ஆண்டவர் பாருங்கள், இன்னைக்கு பவுலின் காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? பவுலை கொலை செய்யணும். சவுல் என்ன செஞ்சிடணும்? கொலை செஞ்சுட்டு என்ன செய்யணும்? அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு சார்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவனை ராத்திரியில் என்ன செய்கிறான்? கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் என்ன செய்கிறாங்க? அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இவனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க? மதிலில் கூடையை கட்டி உள்ளே இறக்கியிருக்காங்க. அப்போ எல்லாமே என்ன செய்யறான்னா, அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் புதுசில் இவனை எப்படி நம்புறது? யூதர்களுக்கிட்ட போய் சேர ஆரம்பிக்கும். சீசர்களை விட்டு போய் சேர ஆரம்பிச்சோன்னா, ஐயோ இவன் எல்லாரையும் அடித்து துன்புறுத்துறவும் இல்லை, இவனை எப்படி நம்ம சபைக்குள்ளே சேர்க்க முடியும்? எப்படி இவன் சமூகத்துக்குள்ளே சேர்க்க முடியும்? இவனை எப்படி அப்போஸ்தலருக்குள்ளே சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பர்னபாவு தான் சொல்கிறாரு. அவர் என்ன செஞ்சால், ஆண்டவர் அவனுடைய சாட்சிகளெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறான்? இப்படி தான் ஆண்டவர் அவனை தொட்டு இருக்கிறாரு. சவுலை என்ன சார், பவுலை என்ன சவுலை தொட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்க? அவங்களோட என்ன சேர்த்துக்கொண்டு என்ன செய்ய ஊழியத்துக்கு என்ன செஞ்சாங்க? பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ விதத்தில் நம்ம செய்கிறோம், இடறி போயிருக்கிறோம். எத்தனையோ ஒரு இடத்துல என்ன செய்கிறோம்? உட்காந்துருக்க அந்த ஆதி திருச்சபையை இன்றைக்கி பவுல் மொழி என்ன செஞ்சார்? ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய விஷயங்களை பண்ணினார். அப்போ பண்ணும்போது ஆண்டவர் பாருங்கள், நிறைய விஷயங்களை என்ன செஞ்சார்? பவுல் மொழியை செய்து நடப்பிச்சார். அநேக சபைகளை தட்டி எழுப்பி அநேக சபைகளை ஸ்தாபித்தார். அப்போ பவுல் என்ன செஞ்சார்? ஒரு சபைக்குள்ளே பர்னபாவும் பவுலும் என்ன செஞ்சாங்க? சபைக்குள்ளே உட்காந்துருக்கும்போது கர்த்தர் கூப்பிட்டு பேசுகிறாரு, பவுலை நீ இங்கே உட்கார வேண்டியும் கிடையாது, நீ அநேக சபைகளை ஸ்தாபிக்கணும். நீ அப்படியே உட்காந்துட்டே நினச்சிக்க, அப்படியே உட்காந்துருவ. நீ நிறைய சபைகளை ஸ்தாபிக்கணும், நீ இப்படியே உட்காந்துருக்காது, எழும்பி வா, வெளியே வா அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போய் நீ கொரிந்தியர் ரோமபுரி சபைகளில் என்ன செஞ்சார்? தீமோத்தேயுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யார்? ஒரு ஊன்றுகோலாக இருந்தார் பவுல். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பவுல் என்ன செய்யணும்? ஆதி திருச்சபையை என்ன செய்யார்? சாட்சியுள்ள திருச்சபையெல்லாம் மாற்றினார். ஆதி திருச்சபையில் குணாதிசயங்களெல்லாம் மாறுச்சு. ஆதி திருச்சபையில் அப்புறம் அதெல்லாம் நடந்துச்சு. ஆதி திருச்சபையில் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? பெருக ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கரையம் செலுத்துகிற பவுலை போல் என்ன செய்யணும்? இன்றைக்கி ஒரு மனுஷன் எழும்ப மாட்டானா அப்படின்னு தான் ஆண்டவருடைய பரிதபிப்பாக இருக்குது. ஆண்டவருடைய பரிதபிப்பாக தான் இருக்குது. அந்த பரிதபிப்பு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை ஒவ்வொருவரையும் எழுப்புகிறாரு. இந்த தரிசனத்துக்காக, இந்த எழுப்புதலுக்காக. அன்றைக்கி அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது போல் இன்றைக்கி என்ன செஞ்சிடணும்? இன்றைக்கி இப்போ உள்ள காலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக ஆண்டவர் அன்னைக்கு பவுலை தெரிந்தது போல் தான் இன்றைக்கி உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? தெரிந்திருக்க அந்த எழுப்புதல் நேரத்தினால ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலியம் பேசிகிட்டே இருக்கிறார் உங்களோடு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த சவுலை தெரிந்திருக்க போய் ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை நடப்பிச்சிருக்கிறாரு. அப்போ உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு அந்த ஆதி திருச்சபை எழுப்புனது போல இந்த பவுலை கொண்டு ஆதி திருச்சபை எழுப்புனார்ல, நாளைக்கு உங்களை கொண்டு அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்க மாட்டாரா? இன்றைக்கி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அநேக திருச்சபையில் நான் தான் ஆண்டவர், இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க நான் தான் ஆண்டவர் பேசுகிறாரு, ஏன்ட்டு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க? சபையை மடக்கி வைத்து இன்றைக்கி சபைக்குள்ளே என்ன செய்ய சீசர்களை பார்க்க முடியல. அன்றைக்கி பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அநேக சீசர்களை எருசலேமில் அநேக சீசர்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியுது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பொய் கிடையாது. இன்றைக்கி சபைகளில் சீசர்களை பார்க்க முடியுமா? இன்றைக்கி ஊழியக்காரன் பிள்ளை தான் ஊழியம் செய்யுது, ஊழியக்காரன் பிள்ளை தான் இன்றைக்கி ஆராதனை நடத்துது, இன்றைக்கி ஊழியக்காரன் பிள்ளை தான் என்ன செய்யுது?
என்ன செய்யுது, ஜபம் நடத்துது. இன்றைக்கி மற்றவங்க விசுவாசிகள் யாருமே இன்றைக்கி விசுவாசியாக தான் இருக்கிறாங்க. 40 வருஷம் ஆச்சுன்னா 40 வருஷமாக அவங்க தான் விசுவாசி. 50 வருஷம் இருக்கா 50 வருஷம் விசுவாசியா, 30 வருஷம்னா 30 விசுவாசி, 18 வருஷம்னா 18 தான் அவங்க தான் விசுவாசி. சீசராக மாறலையே. அன்றைக்கி பவுலுக்குள்ளே ஒரு பாரம் இருந்துச்சு, எல்லாரும் சீசராகணும், எல்லாரும் என்ன மாதிரி ஒரு ஊழியை செய்யணும். அவர் சொல்கிறாரு, புது உடன்படிக்கைக்காக எங்களை தெரிந்தது போல உங்களையும் தெரிந்திருக்கிறாரு. எங்களை மட்டும் தெரிஞ்சிருக்கல, எங்களை பரிசுத்த ஆவியின் முத்திரை எங்களுக்கு பதித்தது போல் உங்கள் நெற்றிலையும் பரிசுத்த ஆவியின் முத்திரை உங்கள் நெற்றிலையும் பதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு பவுல். எதுக்குன்னா நம்மளையும் முன்குறித்திருக்கிறாரு. முன்குறிக்க போய் தான் கர்த்தர் சொல்கிறாரு, புது உடன்படிக்கைக்காக உன்னை நான் தெரிந்திருக்கேன். கர்த்தர் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இருந்துச்சு. அரவணைப்புனா என்ன செஞ்சாங்க, ஆதி திருச்சபையில் அரவணைப்பு. ஒருத்தனை காட்டி கொடுக்கல. பவுல் என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறதுக்கு வகை தேடுறாங்க. அன்றைக்கி என்ன செய்யாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணி என்ன செய்யாங்க, அந்த மதிலில் கூடை வச்சு இறக்கி பவுல் என்ன செய்ய தப்பிக்க வைத்தாங்க. அந்த ஆதி திருச்சபையில் என்ன செஞ்சிச்சு, யூதர்கள் மத்தியில் என்ன செஞ்சிச்சு, ஒரு அரவணைப்பு இருந்துச்சு. ஊழியக்காரனை கொன்றக்கூடாது, இவனை வச்சு நிறைய பிரயோஜனம் இருக்குது. அப்போ அங்கே அந்த ஆதி திருச்சபையில் ஒரு அரவணைப்பு இருக்க போய் தான் அன்றைக்கி சவுல் என்ன செய்யாங்க, தப்பிக்க வைத்தாங்க. அன்றைக்கி எல்லோரும் அன்றைக்கி தப்பிக்க வைக்கலன்னு சவுல் என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு அரவணைப்பு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், அந்த ஆதி திருச்சபையில் கிறிஸ்துவின் அன்பு அங்கே ஏவிச்சான். ரெண்டாவது பார்த்துங்க, அப்போஸ்தலரில் அங்கே ஒரு அரவணைப்பு ஏற்படுது. அந்த ஆதி திருச்சபையில் அரவணைப்பு ஏற்படுது. அந்த அரவணைப்பு நம்மளோட வெளிப்படுறதுக்கு தான் அங்கே ஒரு பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 சொல்லப்படுது பாருங்கள். பிணையாளிகள் படுக்கையில் மேல் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல்கள் விட்டு அவர்கள் மேல் வெடிக்கி அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுட்டு பத்தனத்திலிருந்தும் திரளான ஜனங்கள் பிணையாளிகளையும் அசுத்தாவி பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். வசனம் பாருங்கள், அன்றைக்கி பேதுரு நிழல் பட்டு போன உடனே அன்றைக்கி அங்கே ஆரோக்கியம் உண்டாகுச்சு. என்ன செஞ்சு, அங்கே குணமாக்கப்பட்ட வரங்கள் வெளிப்பட்டுச்சு. அந்த ஆதி திருச்சபையில் எருசலேம் சபையில் என்ன செஞ்சு, வாசலில் கொண்டு வந்து வைப்பாங்களாம். எல்லாம் சுகமாக இல்லாமல் இருக்காங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், அங்கே சுகமில்லாதவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அசுத்தாவி பிடிச்சவங்க இருக்காங்க, திமிர்வாதக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்வாங்களாம், வாசலில் கொண்டு வந்து வரிசையாக என்ன செய்வாங்க, கட்டில் கடத்தி போட்டுருக்குறாங்க. அப்போ பேதுருடைய நிழல் பட்ட உடனே என்ன செஞ்சு, அங்கே ஒரு சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டுச்சு. அப்போ அன்றைக்கி அந்த ஆதி திருச்சபையில் அந்த சுகமளிக்கிற அந்த ஆரோக்கிய உபதேசம் என்ன செஞ்சு வெளிப்பட்டுச்சு. அங்கே ஆரோக்கியம் என்ன செஞ்சு வெளிப்பட்டுச்சு. இப்போ நம்மளுடைய சபைகள் அப்படி நடக்குதா? இன்றைக்கி நம்ம சபைகளில் அப்படி ஒரு மாற்றம் இருக்குதா? நம்ம சபைகளில் அப்படி ஒரு அற்புதம் நடக்குதா? நம்ம சபைகளில் ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாகறானா? நம்ம சபைகளில் கட்டுகள் முறிக்கப்படுகிறதா? இன்றைக்கி சபைகளில் முகங்கள் முறிக்கப்படுகிறதா? இன்றைக்கி சபைகளில் சாப கட்டுகள் முறிக்கப்படுகிறதா? இன்றைக்கி சபைகளில் குருடன கண்கள் திறக்கப்படுதான்? இன்றைக்கி இல்லையே. அன்றைக்கி ஆதி திருச்சபையில் இருந்துச்சே. இன்றைக்கி அப்படிப்பட்ட உபதேசம் இல்லைங்க. அப்படிப்பட்ட உபதேசத்தில் என்ன செய்யலை, சபை இல்லை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி என்ன செய்யுது, சபை போயிட்டே இருக்கிறனால தான் என்ன செய்ய முடியல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆண்டவர் என்ன செய்யற, யாராவது ஒரு பேதுரு வந்துட மாட்டானா, யாராவது ஒரு சபையில் வந்துட மாட்டானா, என் ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, அவர் பரிதபிக்கிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். பாருங்கள், அந்த இயேசுவை தேவன் எழுப்பினால் அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது பரசத்தில் உட்காரப்படுத்தி பிதா அவர் அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் எப்பொழுது காண்கிறது கேட்கிறதுமாக இதே பொழிந்தறினார். பாருங்கள், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அப்போஸ்தலரில் சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். இப்போ எங்கள் மூலியம் என்ன செய்கிறாரு, கிரியை செய்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கணும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லிட்டு போயிருக்கிறாரு, சாட்சி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதே சாட்சியை சொல்கிறாங்க, நான் சாட்சியாக இருக்கிறேன்.
அவர் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி எருசலேம் சபையில் அவ்வளோ வல்லமைகளும் வரங்களும் என்ன செஞ்சிச்சு, அங்கே வெளிப்பட்டுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அநேக சீசர்கள் எழும்ப ஆரம்பித்தாங்க. உபதேசம் இருந்துச்சு. அங்கே அப்பம் வெட்டுதலிலும் ஐக்கியத்திலும் செபத்திலையும் அங்கே உறுதியாக இருந்தாங்க. அப்போது உறுதியாக இருக்கும்போது தான் அங்கே நிழல் பட்ட உடனே சுகமாங்கினாங்க. நிழல் பட்ட உடனே அற்புதம் நடந்துச்சு. நிழல் பட்ட உடனே திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்பட்ட, நிழல் பட்ட உடனே குருடன் கண்கள் சுகமாக்கப்பட்டுச்சு. அங்கே ஆரோக்கியமான உபதேசம் என்ன செஞ்சிச்சு, அங்கே ஆதி திருச்சபையில் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய சபைகளில் ஆரோக்கியமான உபதேசம் இருக்குதா? ஆரோக்கியமான உபதேசம் இல்லையே. நம்ம என்ன செய்ய தழுவுற உபதேசமாக தான் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அவங்க கட்டளையை கை கொண்டாங்க. அன்றைக்கி மனம் திரும்ப கேட்டு கனிகளை கொடுத்தாங்க. கனிகளை கொடுக்கும்போது அன்றைக்கி அநேகர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அநேக சீசர்கள் தொகை எருசலேமில் பெருகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எருசலேமில் சபையில் பார்த்தீங்கன்னா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைகளில் சேர்த்து கொண்டார்கள். ஞானஸ்தானம் அனுதினமும் என்ன செய்யாங்க, ஞானஸ்தானம் அங்கே என்ன செஞ்சாங்களாம், எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சபைகள் அப்படிப்பட்ட ஒரு சபைகள் இருக்குதான். இன்றைக்கி என்ன செய்யலை, நம்ம தேசத்தில் இல்லை. அப்படி ஒரு சபைகள் என்ன செய்யணும், மாறணும். அதுக்காக தான் ஆண்டவர் செய்கிறாரு. இன்றைக்கி ஒரு பேதுருவை தேடி இருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு யோவானை தேடி இருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு என்ன செய்கிறாரு, பவுலை தேடி இருக்கிறார், இன்றைக்கி ஒரு பிலிப்பை தேடி இருக்கிறார், இன்றைக்கி ஒரு பரணபாவை தேடி இருக்கிறாரு. எதுக்கு? அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு. இவங்களுக்கெல்லாம் சபையை குறித்து ஒரு பாரங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அந்த சபைகளை குறித்து ஒரு பாரம் இருக்குதா? இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்ய, அந்த சபைகளை எப்படியாவது கட்டி எழுப்பணும். இன்றைக்கி அநேக சீசர்கள் எழுப்பணும். கர்த்தர் சொல்கிறார், அறுப்பு அநேகம் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லுகிறார். வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிறாரு. அவர் சொல்கிறார், பூமி எங்கேயும் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, மனுஷபுத்திரனை நோக்கி பார்க்கறது. என் தேசத்தில் என் காரியங்களை யாரும் நடப்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பரிதவிக்கிறாரு. யாரையும் நான் அனுப்புவேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவரை தேடுறோமே ஒழிய அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிற விரும்பவும் செய்யலை, நம்ம அதில் ஆர்வமும் காட்டலை, அதுக்குள்ளே தாகமாகவும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், தாகம் உள்ள மேலே தண்ணீரை ஊற்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஓட பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அவர் பாருங்கள், காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், வாய்க்கால்கள் நிரப்பப்படுன்னு சொல்கிறாரு. எவன் கர்த்தருக்காக எழும்புறானோ, எவன் வைராக்கியமாக ஆண்டவருக்காக பவுலை போல சீலாவை போல பர்னபாவை போல பிலிப்பை போல இறங்கி பட்டணத்துக்குள்ளே எவன் சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறானோ அவனுக்குள்ளே தான் என்ன செய்கிறாரு, எழுப்புதல் அக்கினி என்ன செய்வார், அந்த கடைசி காலத்தில் வைக்க போகிறாரு. அந்த அக்கினி அநேக இடத்துல பற்ற போகிறது. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல தான் இனி வருகிற காலத்தில் என்ன செய்யப்படுது, நடக்க போகிறது. இன்னைக்கு அதே அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பவுலை தேடி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு பர்னபாவை தேடி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு பேதுருவை தேடி தான் இன்னைக்கு இந்த காணொளி மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா நிழல் பட்டு பேதுரு நடக்கும்போது நிழல் பட்டு அநேகர் சுகமாகினது போல அதே வல்லமைகளை உங்களுக்குள்ள வைத்து இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அதே வல்லமைகளை உங்களுக்குள்ள வைத்து அனுப்புறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அதாவது சொல்கிறார், நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி காவலனாக இருன்னு சொல்கிறாரு. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறியாமல் நான் சங்காரமாகறாங்க, இந்த ஜனத்துக்கு யார் உபதேசத்தை பண்ண முடியும், இந்த ஜனத்துக்கு யார் அற்புதங்களை செய்ய முடியும், இந்த ஜனத்துக்கு நான் உண்மையுள்ள கடவுளை யாரை நிரூபிக்க முடியும். அன்னைக்கு மோசையின் காலத்தில் ஒரு மோசையை ஏற்படுத்தினே, இன்னைக்கு ஒரு மோசை இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இந்த சேனல் மூலம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. கர்த்தருடைய பரிதவிப்பை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இந்த எழுப்புதல் மூலம் ஆண்டவர் பேசி கொண்டு திக்க தரிசனமாக சொல்லுகிற ஆண்டவர் ஒரு பெரிய திட்டங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு ஜனத்தை துரியமாக என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. கடைசி கால அந்த தரிசனத்துக்காக அவர் எல்லாரையும் சீசர்களாக பார்க்கணும், எல்லாரையும் சீசைகளாக பார்க்கணும். அதுக்கு தான் அவர் நோக்கமும் அதே சுத்தமாக இருக்குது, அதுவும் நோக்கமாகவும் இருக்குது. அவர் வலது பிரசுரத்தில் எல்லாரையும் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உண்மை உத்தமமான ஊழியக்காரியே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடணும் தான் அவருடைய இருதயத்தில் ஏக்கங்களும் எண்ணங்களும் அப்படி இருக்குது. அதே போல் தான் என்ன செய்கிறார், ஆண்டவர் வந்து எழுப்புவதற்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆயத்தப்படலாம். மனுஷனை பார்க்காதீங்க, என்ன ஒன்று அழைக்கலை, அதுக்கெல்லாம் தகுதி வேணும்னு சொல்ல, அவர் தகுதி இல்லாதவன் அவர் தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். அதனால தான் இந்த சேனல் மூலம் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. சோமல்லாம் ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதுரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்திய கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய வரணும்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்து எவனே சிறையுமை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.